வெல்கம் டு impactiasacademy. நம்ம பாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ப்ரிலிம்ஸ் 2024 பார்த்துட்டு வரோம். அதில் ஃபர்ஸ்ட் பாலிட்டி சீரியஸை தொடர்ந்து இந்தியன் இக்கானமியில் வாட் எவர் த இஷ்யூஸ் தட் ஆர் ப்ரிலிம்ஸ் 2024 இந்த ஆஸ்பெக்டை வந்து இப்போ நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தோஸ் ஹூ மிஸ்டு த ப்ரீவியஸ் வீடியோஸ் கேன் கோ அண்ட் watch in our channel the previous videos on polity and economy la already or 12 issues kitta pesirpom. So now let us discuss about this issue of the day, that is bank for international settlement. Recently pathinga appadina the BIS நம்ம வந்து whenever the banking standards or banking norms இதெல்லாம் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா we used to study about Basel 1, Basel 2, Basel 3 இந்த மாதிரி சில norms எல்லாமே வந்து நம்ம படிப்போம். ஸோ அது எங்கே யார் ஆரிஜினேட் பண்ணுறா, எங்கேருந்து இந்த norms is being given to the banks, that is globally, in order to maintain the prudent பேங்கிங் சிஸ்டம். இது யார் பண்றா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட். இந்த பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் BIS இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் தே ஆர் த ஒன் ஹூ புட் அப் இன் பேசல். அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இவங்க ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபலி பேங்க்ஸ் எல்லாமே கைண்ட்லி இன்க்ரீஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் so as to curtail or control the inflation. See, whenever there is a inflation, inflation அப்படிங்கிறது there may be a structural reason இருக்கலாம், அல்லது cost push reason இருக்கலாம், அல்லது demand pull reason இருக்கலாம், அல்லது due to overflow of money இருக்கலாம். Whatever the reason may be, பொதுவாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா inflation controlக்கு மேஜரா ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா banks across the globe will resort to what is called as interest rate hike. In பேங்கிங் பேரலன்ஸில் சொல்லணும் அப்படின்னா we may resort to what is called as dear money policy அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த dear money policy or increasing the interest rate is why directly correlated to inflation அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா too much of money chasing few goods will lead to inflation அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ too much of money அப்படிங்கிறது சிஸ்டம்குள்ளே நிறைய மணி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது whenever there is a huge money in the economy or a system, so that money will chase the available good. If the good is scarce, automatically it will lead to inflationary tendencies. So அந்த விஷயத்தை வரும்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா the inflation in many top economies remains high, so it may trigger banking collapse and emergence of inflationary psychology. What is this inflationary psychology is all about? Inflationary psychology அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. People, whether they immediately want some product or not, but fearing of inflation, they will immediately purchase it. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் எப்பயுமே வந்து இன்ஃப்ளேஷனை வந்து ஒரு நெசசரி ஈவில் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இன்ஃப்ளேஷனே இல்லை, இஃப் தெர் இஸ் எ ரெசெஷன் ஆர் தெர் இஸ் நோ இன்ஃப்ளேஷன், தெர் இஸ் எ ஸ்டாக்னேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்கானமியை, ஆல்வேஸ் பீப்புள் டென் டு போஸ்ட்போன் தேர் பர்ச்சேசிங் டெசிஷன். ஸோ அப்போது பீப்புளை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு அது தேவை அப்படிங்கிறது ஓகே. பட் இன்ஃப்ளேஷனரி சைக்காலஜி அப்படிங்கிறது என்னன்னா, ஐயோ ஏறிட்டே போகுது விலைவாசி, பெட்டர் இப்போயே வாங்கிட்டா இன்னும் ஃபர்தராக ஏறுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பொருளை இப்போ இருக்கிற அவைலபிள் காஸ்ட்லேயே வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் வருது அப்படிங்கிறதும். ஸோ இதுக்கான geopolitical reasons அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். the issue that is happened between Ukraine and Russia. next issue நம்ம அது ரிலேட்டடான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். so after the war of Russia Ukraine and instability that happened in West Asia, அதுக்கப்புறம் இப்போ recent conflict between Iran and Israel, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா obviously globally the economic stability of the nations question பண்ணுது and food inflation is increasing. so அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் Basel, that is Bank for International Settlement located in Basel, என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் மோர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ் அப்படிங்கிறது பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆர் த ஒன் ஹூ ஆர் த குளோபல் ஸ்டாண்டர்ட் செட்டர் ஃபார் த ப்ரூடென்ஷியல் ரெகுலேஷன் ஆஃப் பேங்க்ஸ். இன்னைக்கு இந்த ப்ரூடென்ஷியல் ரெகுலேஷன் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணதன் காரணமாகத்தான் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் வாஸ் அப்லோடட் அக்ராஸ் த குளோப். பிகாஸ் when there was a huge crisis pertaining to Lehman Brothers or other banks across the globe, 2008 நடந்த அந்த banking collapse, what we call it as subprime crisis, இது நடக்கும்போது இந்த மாதிரியான prudent norms ஃபாலோ பண்ணதன் காரணமாகத்தான் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் வாஸ் நாட் மச் அஃபெக்டட் தென். அப்போ அஃபெக்ட் ஆகல, அது ஸ்டில் வி ஆர் கண்ட்ரோலிங். அதை தான் இங்கே சொல்றது Basel 1, that is capital requirement was fixed at 8%. this is what we call it as capital adequacy ratio, CAR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அல்லது capital to risk weighted asset ratio, CRAR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த CAR or CRAR வந்து 8% இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்க்கு இருக்கிறது. அண்ட் மினிமம் கேபிட்டல் அடிக்வசி ரெக்யர்மெண்ட் வந்து 8% ஆஃப் ரிஸ்க் அசெட்ஸ்
அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த கேபிட்டல் அடிகசி ரேஷியோ பேங்க் பேசல் 3ல பார்த்தீங்கன்னா 12.9% அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தீஸ் ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் த்ரூ பேசல் 1, பேசல் 2, பேசல் 3 இதை வந்து இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிக்ளேர் பண்ணி ஃபியூ இயர்ஸ் கழிச்சு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். பேசல் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசென்ட்லி இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா. அப்போ இந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே என்ன அப்படின்னா பேங்கிங் கொலாப்ஸ் நடந்துடக்கூடாது, பேங்கிங் இண்டஸ்ட்ரி வந்து ஃபர்தராக வந்து சஃபர் ஆகக்கூடாதுன்னு இந்த பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் கொடுக்குற சில நார்ம்ஸ். அவங்க ரீசெண்டாக ஏன் நியூஸில் இருந்தாங்க அப்படின்னா வேர்ல்டு வைட் இருக்கிற பேங்க்ஸ்க்கு அவங்க கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபர்தராக ஹைக் பண்ணுங்க ஸோ தட் வி கேன் கண்டெயின் த இன்ஃப்ளேஷனரி டெண்டன்சிஸ்ங்கிறது தான். ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் அபவுட் United Nations Fund for Agriculture Development or International Fund for Agriculture Development IFAD. They lauded India, they appreciated India for exporting nearly 1.8 million tons of wheat to 18 different nations which are experienced severe food scarcity last year. So இப்போ இந்த food scarcity, yes, obviously இன்னைக்கு வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு ரஷ்யா உக்ரைன் வார், த உக்ரைன் பீயிங் வீட் பவுல் ஆஃப் த வேர்ல்டு, தே ஆர் இன் டு கிரைசிஸ். ஸோ இதனால் இங்கேருந்து வெளியவும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வெளியே கொண்டு போக முடியல. அண்ட் சின்ஸ் தே ஆர் இன் டு கிரைசிஸ் அவங்களோட ப்ரொடக்ஷனும் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஃபேஸிங் ஹியூஜ் ஃபுட் கிரைசிஸ். அப்போ இந்த மாதிரியான கண்டிஷனில் இந்தியா டுக் அ ஸ்டெப் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் தீஸ் கண்ட்ரீஸ் விச் ஆர் சஃபரிங் டியூ டு ஃபுட் ஸ்கார்சிட்டி பிகாஸ் ஆஃப் திஸ் ரஷ்யா உக்ரைன் வார். ஸோ இதை வந்து அவங்க பாராட்டியிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு குளோபலாக நடக்கிற விஷயத்துக்கு இந்தியா தன்னுடைய உதவியை வந்து கரத்தை வந்து நீட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இஷ்யூவில் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதன் தொடர்ச்சியாக லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்ட். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஸ்பெஷலைஸ்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஏஜென்சிஸ் பேஸ்ட் இன் ரோம், இட்டாலியில். So the UN Food and Agriculture Hub வந்து 1978ல இருந்து இருக்காங்க. They are headquartered in Rome, Italy. So IFAD is a member of UN Development Group. இந்த UN Development Groupல இவங்க வந்து ஒரு முக்கியமான மெம்பர். As I told you, IFAD's ஓட work வந்து aim to catalyze the countries and global progress towards rural people to overcome poverty and achieve food security. So இந்த கண்ட்ரிஸ் வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா லோ இன்கம் குரூப், மிடில் இன்கம் குரூப், ஹை இன்கம் குரூப் அப்படின்னோ இல்லை வந்து லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ், மீடியம் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆர் எமர்ஜிங் எக்கானமிஸ், இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸில் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அதில் பல்வேறு நாடுகள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உணவுக்கே வந்து தங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத இடத்துல இருக்கிற இந்த நாடுகளுக்கான உதவி செய்வதும் அல்லது சில நாடுகளை கன்வின்ஸ் பண்ணி உதவி செய்ய வைப்பதும் தான் இந்த மாதிரியான ஏஜென்சியோட முக்கியமான ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி report. In the financial stability report of RBI, recently Reserve Bank of India released the 27th issue of financial stability report about Indian banks. So in the financial stability report உடைய பேஸ் என்ன அப்படின்னா how our banking system is functioning, what are all the issues related to bad loans, எப்படி வந்து இந்த bad loans உடைய proportion எங்க அதிகமாக இருக்குது, NPA எப்படி இருக்குது, அதை எப்படியெல்லாம் கண்டெயின் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு foresighted ஒரு விஷன் டாக்குமெண்ட்டாக தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா the bad loans, that is banks gross non-performing assets have fallen to 10 years low to 3.9% in March 2023. அப்போது கிட்டத்தட்ட நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு வரும்போது நம்ம ஏற்கனவே எக்கனாமியில் பேசிக்ஸில் படிப்போம். இஃப் அட் ஆல் ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய அதாவது கேட்டகரைஸ் ஆஸ் எ கமர்ஷியல் லோன் ஆர் அக்ரிகல்ச்சர் லோன் ஆர் பிஸ்னஸ் லோன், இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்களுக்காக வழங்கப்பட்ட லோனில் அசலோ வட்டியோ ஒரு பர்டிகுலர் லோனில் சர்வ் பண்ணாமல் 90 days, இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டில் இதை நம்ம மாற்றிருக்காங்க. இமீடியட்டாக எப்போ உடனே அது வந்து என்பிஏ அதாவது தட் இஸ் அசலோ வட்டியோ கட்டலையோ அப்பிலேருந்தே அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. பட் இந்த 90 days இப்படி இஸ் கமர்ஷியல் லோன் அப்படிங்கிறதும் 180 days அப்படிங்கிறது வந்து ஒரு இட்ஸ் பர்சனல் லோனும் 365 days ஆர் அக்ரிகல்ச்சர் லோனாக இருந்தால் இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். இந்த என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட், பிகாஸ் அசெட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வாட் எவர் த லோன்ஸ் தட் ஆர் லென்ட் பை த பேங்க்ஸ் ஆர் கால்ட் அஸ் தேர் அசெட்ஸ். If that asset is not performing, either the interest is not being served to that loan or the principal is not being served to that loan, then that loan is designated as non-performing asset. அப்போ இந்த non-performing asset ஒரு லோன் மாறிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா பேங்க்குக்கு வர வேண்டிய ஃபண்ட் ஃபார் இட்ஸ் ஃபர்தர் ஆப்ரேஷன் ஆர் ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ அந்த பேங்கிங் ஆக்டிவிட்டிக்கு இது ஹிண்டரன்ஸாக இருக்கும். ஸோ த ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ் ஆஃப் என்பிஏ வில் சர்டன்லி அஃபெக்ட் த ஹெல்த் ஆஃப் த பேங்கிங் சிஸ்டம். அப்போ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஏவோட ப்ரொபோர்ஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்
பொழுது இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் வெதர் இட் இஸ் பிரைவேட் பேங்க்ஸ் ஆர் பப்ளிக் செக்டர் பேங்க் ரெண்டுலையுமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக கண்டிப்பாக we are in the healthy ட்ரெண்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட் லோன்ஸ் ஃபாலிங் இன் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸில் குறைஞ்சது அப்படிங்கிறத தாண்டி எமர்ஜென்சி கிரெடிட் லிங்க்டு கேரண்டி ஸ்கீம் ஆர் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்னு சொல்கிறோம். இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லிங்க்டு கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். டியூரிங் பேண்டமிக் வேரியஸ் MSME செக்டார் people they suffered for non payment. திருப்பி அவங்களால பே பண்ண முடியல, பலருடைய பிசினஸ் கம்ப்ளீட்டா ரூயின் ஆயிடுச்சு, அதை திரும்ப தூக்கி நிறுத்துறதுக்கு பணம் தேவைப்பட்டது, ரீகேபிட்டலைஸ் பண்ண வேண்டியிருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் has come up with a unique scheme called emergency credit linked guarantee scheme அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இது வேரியஸ் செக்டாருக்கு ரொம்பவே பலனளிச்சது. அதில் ரொம்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ல அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1/6 of the accounts have turned non-performing asset under this scheme, with distress being majorly seen in micro enterprises in service and trade sectors. The service and trade sectors la irukra இந்த micro enterprises who are a part of this எமர்ஜென்சி கிரெடிட் லிங்க்டு கேரண்டி ஸ்கீம்ல இருக்கிறவங்க மட்டும்தான் மெயினா இந்த என்பிஏவா மாறி இருக்காங்க அப்படிங்கிறது. அதுல எந்த செக்டார் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்க அப்படின்னாக்கா சர்வீஸ் செக்டார்லயும் ட்ரேட் செக்டார்லயும் வாங்கினவங்க பெருசா பண்றாங்க. when it comes to இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி while bad loans have fallen they remain high in segments such as gems and jewelers, construction, food processing and textiles. அப்ப இந்த நான்கு துறைகள்ல ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸோ, ஃபுட் ப்ராசஸிங்கோ, கன்ஸ்ட்ரக்ஷனோ, டெக்ஸ்டைலோ இதில் கடன் வாங்கியவர்கள் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல மோஸ்ட்லி நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா மாறி இருக்காங்க. என்ன அப்படின்னா this sector இந்த துறையில் ஏதோ பிரச்சனை இருக்கு. so government has intervened and supposed to intervene and come up with some policy initiative அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். so இந்த financial stability report யார் கொடுக்கறானா? RBI கொடுக்கறாங்க. biannual வருடத்துக்கு 2 முறை biannual basisல கொடுக்கறாங்க. and it reflects the collective assessment of subcommittee of financial stability and development council. இந்த FSDC ஓட subcommittee on risk to stability of the Indian financial system பார்க்கற இவங்களுடைய ஒரு ரோலா தான் இதை நம்ம பார்க்கிறோம். so this is what financial stability report is all about. I had guidance for prelims, mains and interview preparation from ImpactIAS Academy. நம்ம ImpactIAS Academyல கடந்த 20 வருஷமா through our personal mentoring பல்வேறு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கோம். இது நம்ம ரிசல்ட்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். Venkatesh sir was my personal mentor. என்னோட மென்டர்ஸ் வெங்கடேஷ் சார், இம்பாக்ட் அகாடமி, அவங்க வந்து எனக்கு ஜெனரலா சிவில் சர்வீஸ்க்குள்ள நான் ஃபர்ஸ்ட் வரும்போது இதுதான் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தது அந்த சார் தான். So to attain your goal through our excellent coaching, join ImpactIAS Academy. Thank you.